நாங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதாவது 11.4 பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் போன்று மீண்டு வரும் செலவாக 6.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மூலதனத்திற்காக வேண்டி 5.2 பில்லியன் மாத்திரமே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும். இது 2025ஆம். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அப்போ அந்த அன்றைய காலகட்டங்களில் 2026ஆம் ஆண்டுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 10.6 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 4.1 மீண்டு வரும் செலவினமாகவும் 6.5% மூலதன செலவாகும். கடந்த 2025ஆம் ஆண்டு எங்களுடைய மூலதன செலவு 5.2 பில்லியன், இவ்வருடம் 6.5 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய தனது உரையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது மீன்பிடி துறைமுக அபிவிருத்திற்காக மேலும் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. දිලිප් විදාරච්චි මන්ත්‍රීතුමා පටන් ගත්ත කතාව තෙල් සානාධාරයෙන් පටන් අරගෙන අවසානයට මේ කුඩු ගයන එක නැත්නම් මද්‍රව්‍ය ප්‍රවාහනය කරන එකට සානාධාරයක් පතා අවසන් කරා කතාව. කෙසේ වෙතත් මේ කතානායකතුමනි මට කියන්න ඕන, මේ තෙල් සානාධාරයෙන් පටන් අරගෙන අවසන් කරන්න වෙලා තියෙන ওই තත්ත්වය තමයි අද අපේ දීවර අමාත්‍යාංශයට වෙලා තියෙන වින්නත්ය කියන එක තමයි මට කියාගන්න ඕන පළවෙනි වැඩේ. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைக்கு இந்த அமைச்சு என்பது மிகவும் முக்கியமான அமைச்சு. அப்போ இந்த அமைச்சு தொடர்பாக எனக்கு முதலில் பேசிய ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த திலீப் விதாராச்சி அவர்கள் பல்வேறு விடயங்களை பேசினார்கள். அவர்கள் பேசிய விடயங்களில் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டிவிட்டு செல்வது நல்லது என்று நினைக்கின்றேன். ඔබතුමා සඳහන් කරා තෙල් සානාධාරය පිළිබඳ. තෙල් සානාධාරය අපි දෙන්න හේතුවක් වුණා. ඔබතුමාලා ඔක්කොස් කවුරුත් දන්නවා, ඔබතුමා ඇමතිවරයෙක් හැටියටත් හිටියා. අන්න ඒ කාලයේදී සියලුම මේ දීවර රැකියාවට යා යුතු බෝට්ටු සියල්ලම වැල්ලේ නැත්තම් මේ තමයි ගැට ගාලා තිබුණේ. ඒ ගැට ගාලා තිබුණු බෝට්ටු ටික මූදට යවිය යුතුයි. එතකොට තමයි මේ අපිට ආදායමක් කෙන එකද අනිත් පැත්තෙන් ඔවුන්ට ආදායමක් කෙන එකද වෙන්නේ. අන්න ඒ සඳහා අපි පෞද්ගලික කාලෙදී මාස 6ක කාල සීමාවක් ඉලක්ක කරගෙන තෙල් සානාධාරය දුන්නා. ඒක ඔබතුමා උඩටම දන්නවා ඇති. ඔබතුමාගේ මේ බෝට්ටුත් ඒ වයින් මේ ගත්තා, පළපෝජන ගත්තා. අන්න ඒ සඳහා අපි 2.3 බිලියන් 2.3 බිලියන් වෙන් කරා අපේ අයවැයේදී. අන්න ඒ සානාධාරය අපි කලින් ලබා දුන්නා කියන එක මෙතන සඳහන් කළ යුතුව තිබෙනවා. දිගටම සානාධාර අවශ්‍යද නැද්ද කියන එක, නැත්නම් ඒකට ඒ හැමදාම සානාධාර මතමද අපේ දීවරයන් යැපෙන්න ඕන කියන එක නෙවෙයි. මම නම් පෞද්ගලික විශ්වාස කරන මම දීවර ජනතාව හම්බෙන හැම තැනින්ම මම කියන්නේ නෑ, දීවර ජනතාව නිකම් මේ වෙනස් සානාධාර වලින් ජීවත් යුතු පිරිසක් නෙවෙයි. ඔවුන් විසින් රටේ ජනතාව විතරක් නෙවෙයි අනිත් අයටත් උදව් කළ හැකි පිරිසක් බවට පරිවර්තන විය යුතුයි. අන්න ඒ සඳහා අපි වැඩපිළිවෙලක් සකස් කළා. අන්න ඒකයි මෙතනට වැදගත්. அப்பே கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய கொள்கை பிரகடனம். எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும். அந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு நாட்டில் விசேடமாக எங்களுடைய, அதாவது இதுதான் எங்களுடைய கொள்கை பிரகடனம்.
அப்போ அந்த கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த துறையை எப்படி நாங்கள் கட்டியெழுப்புது. அப்போ அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இலங்கையில் கடல் வலயம் 5,17,000 சதுர கிலோமீட்டர் புற நீங்கலான பொருளாதார வலயமாக அமைகிறது. அதே போன்று 2,500 சதுர கிலோமீட்டர் உள்நாட்டு நீர்ப்பரப்பையும் 1,580 சதுர கிலோமீட்டர் நீர் ஏரிகளையும் ஆற்று முகத்துவாரங்களையும் 5,200 சதுர கிலோமீட்டர் நீர்த்தேக்கங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு பெரிய பரப்பளவை கொண்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய நன்னீர் மீன் வளர்ப்புக்கு அதாவது நாடு தழுவிய ரீதியாக சகல குளங்களையும் கூட பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுதுதான் எங்கள் எல்லோருக்குமே வருகின்ற பிரச்சனை தான் வேறு எதுவுமல்ல. எங்களுடைய இந்த கடல் தொழில் அமைச்சு அல்லது மீன்பிடித்துறை என்பது இன்னமும் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வோம். விசேடமாக இன்றைக்கு 50,000க்கு அதிகமான படகுகள் இருக்கின்றது. 7,000க்கு அதிகமான பல நாள் படகுகள் இருக்கின்றது. இந்த படகுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது 10 வருடம் அல்லது 20 வருடத்திற்கு பழமையான படகுகளாகும். அப்படியானால் எங்களுடைய படகுகளும் பழமை வாய்ந்திருக்கின்றது. அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய மீனவர்களுடைய மனநிலையும் இன்னும் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கா அல்லது இந்த கடல் துறையில் இருந்து வேறொரு துறைக்கு, அதாவது இன்றைக்கி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அக்வா கல்ச்சர், அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கும். மெரைன் கல்ச்சர் அது ஒரு கலாச்சாரமாக மாறி இன்றைக்கு இந்த அதாவது கேச்சிங் ஃபிஷ் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அக்வா கல்ச்சரை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையை நோக்கி நாங்கள் செல்கின்ற போது எங்களுடைய இந்த பழைய படகுகள் மூலமாகவும் அதற்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சேர்க்காததன் காரணமாகவும் இன்னமும் எங்களுக்கு கரைக்கு அண்மித்திருக்கின்ற கடல் கரையை மாத்திரம் நம்பி மாத்திரம் மீன் பிடிக்கின்ற நிலைமையிலும் ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கான விருப்பம் குறைவிப்பதையும் அதற்கு ஏதுவான புதிய நவீனமான கலங்கள் நவீனமான யந்திரங்கள் அடங்கிய படகுகள் இல்லாததன் காரணமாகவும் எங்களுடைய அதாவது மீன்பிடித்துறை நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்குது. அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய அரசாங்கம் என்பது இன்றைக்கு அப்போ இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மீனவர்களையும் மீட்க வேண்டும் என்பதில் நாங்கள் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது எங்களுக்கு. அப்போ அந்த வகையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதாவது 11.4 பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் போன்று மீண்டு வரும் செலவாக 6.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மூலதனத்திற்காக வேண்டி 5.2 பில்லியன் மாத்திரமே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும். இது 2025ஆம். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அப்போ அந்த அன்றைய காலகட்டங்களில் 2026ஆம் ஆண்டுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 10.6 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 4.1 மீண்டு வரும் செலவினமாகவும் 6.5 வீதம் மூலதன செலவாகும். கடந்த 2025ஆம் ஆண்டு எங்களுடைய மூலதன செலவு 5.2 பில்லியன், இவ்வருடம் 6.5 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய தனது உரையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது மீன்பிடி துறைமுக அபிவிருத்திற்காக
மேலும் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, லைஃப் சேவிங் உபகரணங்களுக்காக வேண்டி 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதாவது அறுவடையின் பின்னரான பிரச்சனைகளுக்கு மேலும் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதாவது இந்த சேட்டலைட் முறையில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள்வதற்காக வேண்டி 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதாவது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நன்னீர் விஷயம் தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய நக்ரா நிறுவனத்திற்கு 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடத்தை விட இது பல மடங்கு அதிகம். அப்போ அந்த வகையில் நாங்கள் விஷயமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய அதாவது இந்த துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு நாங்கள் மக்கள் இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அப்போ முன்னெடுப்பதற்கு எதிரான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். கடந்த வருடத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கந்தரைக்கு மாத்திரம் 1300க்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 3000 அதிகமான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய மயிலிட்டு துறைமுகத்துக்கு கடந்த வருடம் 200 மில்லியன் ரூபாய், இந்த வருடம் 220 மில்லியன் ரூபாய். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற ஏனைய சிறிய துறைமுகங்கள் இறங்கு துறைகளை அபிவிருத்தி செய்வதற்காக 140 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கடல் கரைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது கடல் அரிப்பால். இப்போ கடல் அரிப்பிலிருந்து எங்களுடைய கடல் கரையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கடற்கரை ஓரங்களில் இருக்கின்ற கடற்கரையில் இருக்கின்ற மீனவர்களுடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. அதற்காகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்கள் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய டின்மீன் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் சதாகாலம் இது நாள் வரைக்கும் எங்களுடைய நாடு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கூடுதலாக டின்மீன் செய்யப்பட்டதை தவிர எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாற்றவில்லை. இதன் பொழுது நாங்கள் எல்லா வேலையிலும் நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். வேறு எதுமல்ல, இலங்கையை சூழ கடல் இருக்கின்றது, கடலில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றது. நாங்கள் வெளிநாட்டிலிருந்து செமெண்டிங் கொண்டு வருகின்றோம் என்று கூறினோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம். இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற செமெண்டின் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்ற, இலங்கையில் மீனவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மூலமாக எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கரணம் பாய்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய டின்மீன் உற்பத்தி நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த துறைக்கு நாங்கள் ஒரு பக்கம் முன்னேற்றிருக்கோம். அதே போன்ற ஒரு புறத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், இன்றைக்கு இந்த கருவாடு உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, மாசி உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, கௌரவ திலீப் மெதாராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர் இடம் நான் ஒரு விஷயத்தை நான் கண்டேன். வேறு எதுமல்ல, உண்மையிலேயே இந்த கருவாடு உற்பத்தி அல்லது இவைகளை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். விசேடமாக இவைகள் பெரிய ஒரு தொழில்துறையாக மாற்றமடைய வேண்டும். அந்த தொழில்துறை மாத்திரமல்ல, அந்த தொழில்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு கூடுதலாகவே தயாராக இருக்கின்றது. அப்போ அதன் பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த உற்பத்தியாளர்களுக்கு உப்பு பிரச்சனை ஏற்பட்டது உண்மை. ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ திலீப் மெதாராஜ் அவர்களை, அதாவது இப்போது நீங்கள் தேடி பாருங்கள், இந்த நிமிடத்தில் தேடி பாருங்கள், இந்த நிமிடத்தில் தேடி பாருங்கள். அதாவது அதாவது புத்தளத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பருத்தித்துறை போன்ற பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவ்வாறான தட்டுப்பாடுகள் இருக்கின்றதா?
தட்டுப்பாடுகள் இறுக்கமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதற்கு உடனடியான நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நாங்கள். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய ஆணையர் உப்பளம் செயற்படுகின்றது, எங்களுடைய மாந்தை உப்பளம் செயல்படுகின்றது, அம்பாந்தொட்டி உப்பளம் செயல்படுகின்றது. இவைகளை உற்பத்தி அதிகரித்தும் இருக்கின்றது. அதனால் வேண்டி இது எதிர்வரும் காலங்கள் முற்றாகவே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், அது மாத்திரமல்ல உப்பை ஏற்றுமதி செய்வதற்கு கூட ஒரு முடியுமான நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் அண்மையில் கடந்த 21ஆம் திகதி, 22, 23ஆம் திகதிகளில் இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை நடாத்தினோம். எங்களுடைய கடற்தொழில் அமைச்சின் கீழ், அதாவது பாரிய ஒரு கண்காட்சியை நடாத்தினோம். அந்த கண்காட்சியின் போது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய நாடு என்பது ஒரு சிறிய நாடு என்பது உண்மை, ஒரு சிறிய தீவு என்பது உண்மை. ஆனால் அது ஒரு அழகிய தீவு. அழகிய தீவு மாத்திரமல்ல, அதற்கு அழகான ஒரு கடற்கரை இருக்கின்றது. அந்த கடற்கரையில் அழகிய மீன்களும் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நாடு முழுவதும் இருக்கின்ற குளங்கள், ஏரிகள், அனைத்து இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அழகிய மீன்களால் நிறைந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த வளங்களை நாங்கள் இது நாள் வரைக்கும் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்ற கேள்வி எழுகின்றது. அந்த கேள்வியின் பொழுதுதான் நாங்கள் முடிவெடுத்தோம், முதலாவதாக எங்களுடைய நாட்டினுடைய மகத்துவத்தை பற்றி எங்களுடைய மக்கள் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு, சர்வதேசம் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்று வினாடி திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் விசேடமாக எங்களுடைய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த கண்காட்சி என்பது மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு மாற்றமானதாகவும் மாறி இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இந்த வகையில் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் ඔබතුමා සඳහන් කරපු මාදල් පාඩු සම්බන්ධ ප්‍රශ්නයක් හරි ඔක්කොම ඒ සියලුම ප්‍රශ්න වලට අපි මැදිහත් වෙනවා, අපි කතා කරනවා. විශේෂයෙන්ම මේ නිගම්බුවල ගත්තට පස්සේ ඒකේ ඉන්න ආගමික නායකයන් ඇතුළු සියලු දෙනාමත් එක්ක මේ පිළිබඳව අපි සාකච්ඡා කරා. ඒ සාකච්ඡා කරන එක විතරක් නෙමෙයි, ඔවුන්ගේ දීවර ගම්මානයටම ගිහිල්ලා ওই ප්‍රශ්න කියන සොයා බලලා ඔවුන්ගේ ප්‍රශ්න විසඳීමේ දිශාවකට අප අද යොමු වෙලා තිබෙනවා. නමුත් අභියෝග ගණනාවක් තියෙනවා. ඒ අභියෝගයන ඉතිහාසය ගැන මට කියන්න අවශ්‍යතාවයක් නැහැ කතානායකතුමනි. ඉතිහාසයේ ඒ කියන්නේ බිට ෆීචර් එකක් තමයි, මේ පාස්ට් එකක් තමයි තියෙන්නේ. ඒ නිසා තමයි කියන්නේ අපි ඒකට උඳ අනාගතයක් සඳහා යෑම සඳහා අපි වැඩපිළිවෙලක් සකස් කරන්න තියෙනවා. ඒ වැඩපිළිවෙල ඔස්සේ අපේ දීවර ජනතාව රැගෙන යනවා, ඔවුන්ගේ ප්‍රශ්න විසඳීම දිශාවට රැගෙන යනවා කියලා කියමින් මම අවසන් කරන්න බොමු. Honorable Shanmugaran Kugadasan, you have 10 minutes. Order please. Deputy Speaker will come to the chair.